கூட அவங்க அந்த ப்ரைஸ் அப்படியே தான் பில் போடுறாங்க. ஸோ சில விஷயம் நமக்கு தோணும் இல்லையா, ஒரு கடைக்கு போனோம்னா ஆமா இது ரொம்ப ஜென்யூனா இருக்கு, நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும் இல்லையா. குட்டியா ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, நிறைய பொருள் வாங்கினாலும் சரி, ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. அதே மாதிரி அது வெயிட் கணக்கு தான், பீஸ் எல்லாம் இல்லை. இப்போ ஒரு பீஸு அது மாதிரி கணக்கெல்லாம் இல்லை, நீங்க எவ்வளோ கிராம்ஸ் வாங்குறீங்களோ அவ்வளோ. இந்த பிளேஸ்ல அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களுக்கு இது. ஆனா கேக் எப்படி வருதுன்னு பார்ப்போம். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அதுவும் நம்மளோட பர்த்டே ஆனிவர்சரி போல ஸ்பெஷல் டேஸ்ல பண்ணா அது இன்னுமே ரொம்ப விசேஷமா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மிட்டு மிஷிகாவோட பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஷிஃபாஸில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு போயிருந்தோம். அதனால் பசங்களுக்குன்னு எதுவும் செலிப்ரேட் பண்ணாததுனால நெக்ஸ்ட் டே சண்டே, அதனால் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. அது ஒரு கேஷுவல் விலாகாக ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப லெங்தியாக காட்டல, ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்தா மாதிரி வெள்ளி பொருட்கள் வாங்கிறதுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மித்ரா மிஷிகாவோட பர்த்டே இருந்ததுனால எதுவுமே செய்யலை அன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே சண்டேவாக இருந்ததுனால இவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு கேக் நானே சாஃப்டாக நல்லா செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நாங்களே என்ஜாய் பண்ணி பண்ணுவோம், அதுதான் எங்களுக்கு ஃபன்னாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களே பண்ணாங்க. அதில் ஒரு கேமோட வேற பண்ணாங்க. ஒருத்தவங்க ஹெட்செட் போட்டுக்கிறது, ஒருத்தவங்க பேசக்கூடாது, ஆக்ஷனில் தான் காட்டணும். ஹெட்செட் போட்டுருங்கவங்களுக்கு காது கேட்காது. அப்புறம் ஒருத்தவங்க பேசக்கூடாது. அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கேம் மாதிரி வச்சு அவங்க அந்த கேக் செஞ்சாங்க. நல்லா வந்திருந்தது, ஓரளவுக்கு நல்லா வந்திருந்தது. ஸோ அவங்களோட இது ஃபன் டைம். கொஞ்சம் பீட்சா, கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அன்றைக்கி கேக் கட் பண்ணி அவங்களோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு மித்ரா அண்ட் மிஷிகா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பற்றி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் முஸ்தஃபாவில் வாங்கினோம். இந்த ட்ரெஸ்ஸு $50 அண்ட் பிலோ, $48 என்னவோ தான் வந்தது. எனக்கு வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. நம்ம இந்தியாவில் போத்தீஸில் இல்லை ஒரு ஷாப்பிங் மாலில் போய் இது மாதிரி ட்ரெஸ் எடுத்தாலுமே ஈஸியாக 3000 rupees வந்துடும். அதே 3000 rupeesக்கு நம்ம சிங்கப்பூரில் ட்ரெஸ் எடுக்கிறோன்னா அது நிஜமாகவுமே நல்லா வர்த்தாக இருந்துச்சு. பசங்க அவங்க பர்த்டேக்கு கேக்கு அவங்களே பேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி வெளியெல்லாம் போயிட்டு ஷாப்பிங் மால் எல்லாம் போகிறத விட இந்த பிளேஸில் அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களுக்கு இது. ஆனால் கேக் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அது என்ன, அது கேக் மாதிரி இல்லை, குண்டு உருண்டையா இருக்குது, சிகட மாதிரி. பிஸ்கெட் குக்கீஸ் செய்றாங்க. இப்போ கேக் அங்க பேக் ஆயிட்டு இருக்குது. அங்க காட்டுங்க. ஓ, உள்ள வச்சாச்சா? வச்சாச்சு. அங்க கேக் பேக் ஆயிட்டு இருக்கு. ஓ, ஓகே. கேக் அங்க பேக் ஆயிட்டு இருக்கு. மீன்வைல் அடுத்த பேட்ச் குக்கீஸ் இங்க ரெடி ஆயிட்டு. we need to make 2 batches. இன்னும் இவ்வளவு சாக்லேட் இருக்கு. அதாவது மேல டாப்பிங் பண்ணிட்டு அது பேர் என்ன சொல்வாங்க? கனாஷ் இல்ல, மேல இது ஐசிங் பண்றது. பட்ஸ் கனாஷ் இஸ் நாட். இங்க நேத்து விநாயகர் சதுர்த்தின்றதுனால பிஸியா போச்சு. மிட்டுவோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு சண்டே.
லஞ்சுக்கு அப்புறமா இப்போ லஞ்சுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நைட் டைமே ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு இருக்கு. நாளைக்கு மண்டே ஸ்கூலு. சரி ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் நைட்டு ஃபர்ஸ்ட் டே தானே தெம்பா எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. அதனால இன்னைக்கு சரி, நான் இப்போ பீஸா ஆர்டர் பண்ணிவிடுவா. இப்போ ஆர்டர் பண்ணாலுமே ஒரு 40 மினிட் ஆகும் பீஸாவும். டைம் ஆச்சு, ஆர்டர் பண்ணுங்க. ஓகே, ஐ ஆர்டர் pizza and KFC. Okay, for you cheese fries. Okay, I'm also vegetarian. vegetarian. So okay, then யார் யாரெல்லாம் வெஜிடேரியன்? 3 veg 3 non-veg. 3 veg and 3 non-veg. Pratikna, why you are vegetarian today? My mom said because we just did the puja yesterday night, so like at least after a few days I eat. அந்த வைப்ரேஷன்ல இருப்பாங்க போல இருக்கு. பூஜா பண்ண நேத்து விநாயகர் சதுர்த்தியோட வைப்ரேஷன் சண்டேவோட கண்டினியூ பண்றாங்களா என்னவோ. Okay. We already did our Ganesha Visarjana yesterday. So we sent off. So did you eat non-veg today? I can eat non-veg any day. Yes, because they are vegetarians. Yes. And you, Pratigna, you are non-vegetarian, right? Yes. Then After keeping the Ganesha, apparently you're not supposed to eat for the next 5 days. So 5 days. yeah, கணேஷா விசர்ஜன் பண்ணிட்டீங்களா? yeah, we did. சரி, how is the cookies going on? Let me see the cookies. Amazing. என்னம்மா குக்கீஸ் எல்லாம் சீட மாதிரி இருக்கு? No, because we're making them small. And then, இல்ல இது ஃபிளாட் ஆயிடும்ல. yeah, ஆக்சுவலா இப்படி தான் வைக்கணும். yeah. இப்படி வச்சோம்னா அது பேக் ஆகும்போது ஃபிளாட் ஆயிடும் குக்கீஸ் மாதிரி. Yeah. Who is in the cleaning department? All only making department is it? All of us are I was cleaning before, but then 5 minutes later, look what it did to my. Look, you're wasting. மிஷிகா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா க்ளீன் பண்ணா. ஆனா நீங்க திரும்பவும் வந்து அவ க்ளீன் பண்ணி. Yeah, why did you clean in the middle of the process? Because I had nothing else to do. You are the one who made the whole entire mess. Yeah. She's the one putting random stuff inside her weeping. பர்த்டே பார்ட்டி நீங்க என்ஜாய் பண்றீங்களா? All we did was bake, and it's fun. சரி, வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? Mummy, I know I'm gonna look so bad in the video. Can you cut it? No, மிட்டு, who told? சரி மக்களே, நீங்க பாக்குறீங்களா மிட்டு எப்படி இருக்கான்றது கமெண்ட் பண்ணுங்க. Mittu is very conscious how she looks in the video and all. Insecure. And she doesn't let me take video of her. So வந்து நீங்க வந்து மிட்டு See this later. கோவிடுக்கு முன்னாடி மிட்டு மிஷிகாவும் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. அவங்க பர்த்டேவை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு 40 பேர்கிட்ட வீட்டுக்கு கூப்பிட்டு வெளியே இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அது ஒரு பெரிய கெட் டுகெதராக ஹோஸ்ட் பண்ணுவோம். இப்போ எல்லாம் வந்து அந்த கோவிட் டைமில் அப்படியே குறைஞ்சி இப்போ பசங்களும் வளர்ந்துட்டாங்க. அதனால செலிப்ரேஷனுமே ரொம்ப குட்டி லெவலில் முடிஞ்சிடுது. So that you see the cooked in the middle. Which fork has to be Case is good? cooked. Yep. Is it done? Yeah. Crunchy. நம்ம பர்த்டேஸில் ஸ்பெஷல் டேஸில் இது மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணும்போது அடுத்த வருஷம் இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வந்து தானாக பாப்பப் ஆகி லாஸ்ட் இயர் இந்த டேட் நீங்கள் இந்த செலிப்ரேஷன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு காட்டும். அது வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, லாஸ்ட் இயர் இப்படி பண்ணோமோ, 2020 இப்படி பண்ணியிருந்தோமா அப்படின்ற மாதிரியெல்லாம் அது வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ பசங்க வந்து இந்த அளவுக்கு தான் சிம்பிளாக இது மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. Happy birthday. To you, happy birthday to you, happy birthday to Mitra Mishika, happy birthday to you. ஓகே, மிஷ்கா நீ ஊட்ட கீழே கொட்ட போது புடி ஒரு ஆளு. நானும் வந்து எங்கள் வீட்டில் கேஷுவலாக எப்படி இருப்போம், எப்படி பேசிப்போம், கேஷுவலாக எங்கள் வீட்டில் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஹோப் நீங்கள் இதை லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மிஷிகா மிட்டுக்கு பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை க்ளோஸ்அப் வியூவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது $48 ஃபுல் செட்டு. இட்ஸ் அ 3 பீஸ் செட்டு. இதில் பாருங்கள் எம்ப்ராய்டரி இருந்துச்சு, த்ரெட் ஒர்க் இருந்துச்சு, பீட்ஸ் இருந்துச்சு, கேதரிங்ஸு. அதோட குவாலிட்டி கூட அந்த பேண்ட் வந்து முன்னாடி பெல்ட் மாடல்லையும் பின்னாடி வந்து எலாஸ்டிக் மாடல்லையும் வந்திருந்தது. நல்ல ஒரு பிராண்டட் ட்ரெஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது. இதோட துப்பட்டா குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது.
ஷிஃபானை விட இன்னுமே ஃபைன் குவாலிட்டியாக இருந்துச்சு. அதோட துப்பட்டாவோட எண்டுலேயும் லேஸ் ஒர்க் எல்லாம் வச்சுருந்தது. ஸோ இதோட குவாலிட்டி, டிசைன், அதில் இருக்கிற ஒர்க்கை பார்க்கும்போது ஒரு $48 அப்படின்னா சிங்கப்பூரோட காஸ்ட் ஆஃப் லிவிங் தெரியும் கண்டிப்பாக. நான் ட்ரெஸ்ஸு இங்கே எல்லாம் போய் எடுத்து ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. ஏன்னா நானுமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஒரு 4 இயர்ஸாக நானுமே சிங்கப்பூரில் ட்ரெஸ்ஸே எடுக்கவே இல்லை. இப்போ தான் வந்து பசங்களுக்காக திடீர்னு அவங்க அப்பா வந்து ஜீன்ஸ் வாங்கி தரேன்னு தான் கூட்டிகிட்டு போனார். ஆனால் நான் கூட போனதுனால டக்குன்னு இதை பார்த்துட்டு ஷராரா மாடல் இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இது மிஷிகாக்கு எடுத்திருந்தேன். பாருங்கள் எவ்வளோ மிரர் ஒர்க்கு, ரெண்டுமே $48 தான் இருந்துச்சு. நான் அப்போ எடுக்கும்போதுமே $85 அது மாதிரியெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு சிம்பிள் நார்மல் ட்ரெஸ்ஸே வந்து $85 சிங்கப்பூரில் எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ 2024 முஸ்தஃபாவில் இந்த ப்ரைஸ் இருந்தது. எனக்கு ரீசனபிளாக தான் தோணுச்சு. 2 ட்ரெஸ்ஸுமே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு சாட்டர்டே பர்த்டே இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் ஷாப்பிங் பண்ணது வெட்னஸ்டே போய் பண்ணோம். வெட்னஸ்டே வந்து அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம், பசங்க டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் 8 மணிக்கு மேலே போயிட்டு தேக்கால கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முஸ்தஃபாவில் போய் எடுக்கும்போது மிட்நைட் 12 o'clock மேலே தான் இது எடுத்தோம். அவங்க அப்பா எல்லாம் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாரு, தூக்கம் அவருக்கு, ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுனால. அதனால் இதெல்லாம் ஷூட் பண்ணலை. இன்னொரு நாள் நான் முஸ்தஃபா போகும்போது உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட செக்ஷன் எல்லாமே தனியாகவே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கூட ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட ஸ்பெஷல் டேஸில் நாங்கள் இது மாதிரி அன்னதானம் கொடுப்போம். இது வள்ளலாரோட சேவா சங்கம் இந்தியாவில் இருக்குது. நம்ம ஒரு வாட்டி காசு பேமெண்ட் பண்ணிட்டோன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து 15,000 பே பண்ணோம். அதை அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு அதிலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டில் எவ்ரி இயர் நம்மளோட பர்த்டே இல்லை ஆனிவர்சரி ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் நம்ம என்றைக்கு புக் பண்ணுறோமோ அன்றைக்கி அவங்க வந்து அன்னதானம், அந்த இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, ஸோ நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டுருவாங்க. அது ஒரு வருஷத்துக்கு வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அன்னதானம் போடுவாங்க. ஸோ இட்ஸ் ஓன்லி ஒன் டைம் பேமெண்ட். ஒரு வாட்டி பே பண்ணிட்டா போதும். நம்மளே அதை மறந்துட்டா கூட கரெக்டாக அந்த டேட் அன்னைக்கு நமக்கு வீடியோ இது மாதிரி போர்டில் எழுதி நம்ம பிளஸ் பண்ணிவிட்டு நமக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு அமுச்சு வச்சிடுவாங்க. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அதுவும் நம்மளோட பர்த்டே ஆனிவர்சரி போல் ஸ்பெஷல் டேஸில் பண்ணால் அது இன்னுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால நான் இந்த போர்டில் இருக்கிற டீட்டெயில்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வேணும்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அன்னதானம் கொடுக்குறதா இருந்தால் நீங்களும் பண்ணலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே மித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஷிஃபாஸோட 75th ஆனுவல் டே செலிப்ரேஷன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வச்சுருந்தாங்க. சிங்கப்பூரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட ஆடிட்டோரியம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பேர் உட்காரலாம், இதில் எவ்வளோ பெரிய ஹாலு, அந்த ஸ்டேஜ் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 60 to 80 people பெர்ஃபார்ம் பண்ணலாம் அந்த ஸ்டேஜில். அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அது.
சிஃபாஸ் அப்படின்றது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்கூல், சிங்கப்பூர் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்கூல். இதில் வந்து ப்ராப்பராக நம்ம எப்படி ஒரு கிராஜுவேஷன் பண்ணுறோம் அது மாதிரி வந்து நம்ம மியூசிக்லேயோ இல்லை நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. வயலின், கிட்டார் இருக்குது, கத்தக்கு இருக்குது, ஹிந்துஸ்தானி இருக்குது, பரதநாட்டியம், வோக்கல், கர்நாடிக் அப்படின்ட்டு நிறைய எல்லா விதமான ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது. விஷுவல் ஆர்ட்ஸ் இருக்குது, ட்ராயிங், பெயிண்டிங் எல்லாமே வந்து ஒரு டிகிரி படிக்கிற கிராஜுவேட் பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே 8 இயர்ஸ் கோர்ஸ் அது மாதிரி எல்லாம் இருக்குது. கம்ப்ளீட்டாக முடித்தோடனே நமக்கு ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். இதில் சிஃபாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்கூல். அதில் நிறைய பேர் இருந்தாலும் கூட நான் சில பேர் கிட்ட வந்து சிஃபாஸில் பாட்டு கற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னால் சிஃபாஸா அப்படின்னா என்னன்னு சிங்கப்பூரில் இருக்கிறவங்களே கூட கேட்குறாங்க. அதனால தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை இதில் ஆட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. சிஃபாஸோட மியூசிக் டீச்சர் வந்து கலாக்ஷேத்ரா, சென்னையில் இருக்கிற கலாக்ஷேத்ரால இருந்து படித்து வெளியே வந்தவங்க எல்லாம் சிஃபாஸில் டீச்சர்ஸாக இருக்காங்க. 75th ஆனுவல் டே செலிப்ரேஷன் அப்படின்றதுனால அன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து நைட்டு ஒரு 10 o'clock வரைக்குமே இருந்தது. அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிற எல்லா விதமான ஃபைன் ஆர்ட்ஸுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. கத்தக் டான்ஸ் இருந்தது, குச்சிப்புடி இருந்தது, ஹிந்துஸ்தானி சாங் இருந்தது. ஸோ நம்ம வந்து வெரைட்டியாக வேரியஸ் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்க்கறதுக்கு இருந்தது அன்றைக்கி. வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம பசங்க எல்லாம் என்னதான் சைனீஸ், மலேன்னு மற்ற கல்ச்சர் பிள்ளைங்களோட மிங்கிள் ஆனாலும் அந்த கல்ச்சரையும் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர் அதில் இருக்கிற இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக அவங்கள இது மாதிரி எல்லாம் நிகழ்ச்சியில் சேர்த்து விட்டு இது மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்கான மெயின் கண்டென்ட்டான வெள்ளி பாத்திரத்தை பற்றி பார்த்துடலாம். இது என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாதப்போ, ஆஃபீஸ் போயிருந்தப்போ நான் என்கிட்ட இருந்த எல்லா வெள்ளி பாத்திரத்தையும் எடுத்து அடுக்கி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லி டிசைனை காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு 2 மணி நேரம் இந்த வீடியோவை ஷூட் பண்ணி வச்சுருந்தா கடைசியில் பர்மிஷன் கேட்டால் அவர் வந்து நோ, இந்த வீடியோ நீ போடக்கூடாது, இது மாதிரி எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டு நீ காட்டினீன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நீ யார் மனசையாவது ஹர்ட் பண்ணுவ, அதனால இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு பர்மிஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதனால் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கமெண்ட்ஸ்லேயுமே ரெகுலராக எனக்கு நீங்கள் வெள்ளி பாத்திரத்தை பற்றி காட்டுங்க, உங்ககிட்ட இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் வந்தது. ஆஸ் அ யூடியூபர் நம்மளுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுக்கணும், லேடிஸ்க்கு பிடிச்ச விஷயத்த காட்டணும், அவங்களுக்கும் அதிலிருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால எனக்குமே வந்து வியூஸ் வரணும், சேனல் க்ரோ ஆகணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கூட எனக்கு வந்து இதை நீ போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு
முக்கியமான தேவையான விஷயம் என்ன, எங்கே வாங்கலாம், எப்படி ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கலாம் அப்படின்ற நான் பேசியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைமாக வீடியோ பார்த்து. ஸோ அதை மட்டும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். அந்த கண்டென்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நேராக நம்ம டீட்டெயில்ஸ்க்கு போயிடலாம், எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றது. 2 குட்டி குடம் பாருங்கள், இது வந்து நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அபிஷேகம் பண்ணுறதுக்கு இல்லை பால் சுவாமிக்கு பால் வைக்கிறதுக்கு அது மாதிரியெல்லாம் இது ரொம்ப அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் வெள்ளி பாத்திரம் வாங்கும்போது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் தான் வாங்குவேன். கோல்டாக இருந்தாலும் சில்வராக இருந்தாலும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த அளவுக்கு நிறைய சில்வர் பாத்திரம் வாங்க மாட்டேன் நான். ஏன்னா அது பீஸ் கணக்கில் போடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஷோரூம் அப்படின்னும் போது அது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். அதனால அந்த அளவுக்கு நான் வெள்ளி பாத்திரத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஆனால் இப்போ ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த யூடியூப் எல்லாம் வந்ததுக்கப்புறம் சென்னை சவுகார்பேட்டில் வந்து ஹோல்சேல் சில்வர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வீடியோஸ் வந்தது இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணேன், சிங்கப்பூர்லேருந்து இந்தியா போகும்போதே அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அந்த ஷாப்ஸோட பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு போனேன். அங்கே போய் அந்த ஷாப்ஸ்லலாம் செக் பண்ணேன் நான், கலெக்ஷன்ஸு ப்ரைஸஸ் எல்லாமே செக் பண்ணேன். ஏன்னா நம்ம போனதும் ஒரே கடையில் போயிட்டு வாங்கிடக்கூடாது இல்லையா. ஒரு 2-3 ஷாப்ஸ் செக் பண்ணால் தான் நமக்கு கம்பேர் பண்ணி எது வந்து பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸாக இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ ரிசர்ச் பண்ண தேவையில்லை. நம்ம கொஞ்சம் நிறைய வாங்குகிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் நம்மளால் பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஷாப்ஸில் போய் விசாரித்தேன். எனக்கு எதுவும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூப்பில் இருக்கிற இந்த இதெல்லாம் நம்ம வந்து ஷாப்ஸ்லாம் போகிறத விட நம்மளே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேடு கடைக்கு போயிட்டு லோக்கலாக சின்ன சின்ன பொருள் இருக்கிற மாதிரி நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். அந்த ஷாப்பில் இருந்து திங்ஸ் வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் வந்து இங்கே இருக்கிற வெள்ளி பாத்திரத்தில் எது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஷாப்பு, பழைய கடை எது, ட்ரஸ்ட் வர்தியாக கடை எது அப்படின்னு விசாரித்தோம். அப்போ அவங்க வந்து சொன்னது டிஆர் ரங்கா அண்ட் பிரதர்ஸ் அப்படின்ற பேர் சொன்னாங்க. இப்போ அவங்க வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல்ஸ், அவங்க அங்கே ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அதே ஸ்ட்ரீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ட்ரஸ்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிருந்தோம். கடை பார்த்தீங்கன்னா சின்ன கடைங்க, ஒரு சந்து மாதிரி இருக்குது, ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, மேலே ஏறி போனோம். ஆனால் அந்த கடவுளில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி குடவுன் வச்சுருக்காங்களா இல்லை ஸ்டாக் பின்னாடி வச்சுருக்காங்களா எப்படின்னு தெரியல, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது, பெரிய பெரிய கலெக்ஷன்ஸு. நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் ஆனால் ரொம்ப அசந்துட்டேன் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து. நிறைய இருந்தது. கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது அந்த கடையில். லாஸ்ட் டைம் அங்கே போயிருந்தப்போ குட்டி கிளிப்பிங் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே போர்டு தெரியுது இல்லையா, டிஆர் ரங்கா ப்ரோஸ் அப்படின்ட்டு. இந்த ஷாப் வந்து 1942 இருக்குது, நல்ல பழைய கடை. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் பக்கத்தில் சின்ன சந்து மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஸ்டெப்ஸை ஏறி மேலே போகணும். மேலே தான் அந்த ஷாப் இருக்கும். நீங்கள் வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள், இவங்களோட கார்டும் ஆட் பண்ணியிருக்கேன், டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த விநாயகர் முகம் காட்டியிருந்தேன், அது எங்கே வாங்கினீங்கன்னு கமெண்ட் வந்திருந்தது. இந்த ஷாப்லேருந்து தான் நான் அதை வாங்கியிருந்தேன். அந்த கடையில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் நடந்தது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சின்ன பொருள் வாங்கினாலும் சரி இல்லை நிறைய பொருள் வாங்கினாலும் சரி, அங்கே பில்லிங் கவுண்டரில் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு கவுண்டர் கிட்ட போயிட்டு, நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒரு சேல்ஸ் பர்சன் நம்மளை வந்து அட்டன் பண்ணுவாங்க, நம்ம கேட்குற கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுவாங்க. நம்ம அதிலேருந்து சைஸு, வெயிட்டு, ப்ரைஸு, டிசைன் எல்லாமே நம்ம அந்த கவுண்டரில் செலக்ட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணோன்னே அதை கையில் கொடுக்குறாங்க, நம்ம கொண்டு போய் பில்லிங் செக்ஷனில் போடணும். அந்த பில்லிங் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் சரி இல்லை நிறைய பாத்திரம் வாங்கினாலும் சரி, அவங்க ட்ரீட் பண்ணுறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. என் பக்கத்தில் ஒருத்தவங்க நின்று இருந்தாங்க, அவங்க வந்துட்டு நான் 50 பீஸ் வாங்க போகிறேன், இதை வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன் நான்
அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பில் போடுற அந்த பாஸ் வந்து நிமிந்து கூட பார்க்கல. ஓகே அப்படின்ட்டு அவருக்கு அதெல்லாம் சாதாரணம் போல இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து மார்வாடிஸ் சேட், அதனால அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா என்னன்னு தெரியல. ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கேர், அதனால குட்டியா ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, நிறைய பொருள் வாங்கினாலும் சரி, ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. அதே மாதிரி அது வெயிட் கணக்கு தான், பீஸ் எல்லாம் இல்லை. இப்போ ஒரு பீஸு அது மாதிரி கணக்கெல்லாம் இல்லை, நீங்க எவ்வளோ கிராம்ஸ் வாங்குறீங்களோ அவ்வளோ. இன்னொன்று என்னன்னா, அந்த பில்லிங் கவுண்டர் பக்கத்துலேயே வந்து மானிட்டர் இருக்கு. அந்த ஸ்க்ரீன்ல வந்து இந்த ப்ரைஸ், ஷேர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ரன் ஆயிட்டே இருக்குது. அங்கே ப்ரைஸ் என்ன அப்டேட் ஆகுதோ, பில் போடும்போது அந்த ஸ்க்ரீன்ல என்ன ப்ரைஸ் இருக்கோ அப்படியே. ஸோ இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட், எந்த ஒரு ஒளிவு அதெல்லாம் இல்லாமல் இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். நீங்களே வந்து நம்மளே விட அந்த ஸ்க்ரீனை பார்க்கலாம். அப்போ என்ன ப்ரைஸ் ரன் ஆகிட்டு இருக்குதோ அந்த ப்ரைஸ்க்கு அப்படியே அவங்க பில் பண்ணுறாங்க. காலையில் ஒரு ப்ரைஸு, ஆஃப்டர்நூன் ஒரு ப்ரைஸ், நைட்டு ஒரு ப்ரைஸ்னு இருக்கும். அது மாறிக்கிட்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது. அப்போ வந்து காலையில் ஜாஸ்தியாக இருந்து ஆஃப்டர்நூன் குறைஞ்சதுன்னா கூட அவங்க அந்த ப்ரைஸை அப்படியே தான் பில் போடுறாங்க. ஸோ சில விஷயம் நமக்கு தோணும் இல்லையா, ஒரு கடைக்கு போனோன்னா ஆமாம் இது ரொம்ப ஜென்யூனாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும் இல்லையா. அது மாதிரி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி, அதுக்கப்புறம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நான் வந்து போனேன்னா ப்ரைஸை பற்றியோ குவாலிட்டியை பற்றியோ யோசிக்கவே தேவையில்லை. அதே மாதிரி டச்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ டச் அப்படின்னு சொல்லுவாங்க, 89% டச்சு, 93% டச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குவாலிட்டியை குறிக்கும் சில்வர் பாத்திரத்தில். அது மாதிரி இவங்களோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும், நம்பி வாங்கலாம். அந்த பழைய வீட்டில் இருந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோம் இல்லையா, அப்போ வந்து நிறைய திங்ஸ் வந்து ரீலோகேட் ஆகிடுச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே வச்சோம் என்னன்றது தெரியல. நானும் சரி இந்த வீடியோவில் அதெல்லாம் ஷேர் பண்ணலாம். இந்த வெள்ளி பாத்திரம் எல்லாம் வாங்கினேன் இல்லையா, அந்த பில்லு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க, எப்படி எனக்கு பில் போட்டிருக்காங்க அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தேடி பார்த்தேன். ஆனால் அந்த பில்லு கிடைக்கல. இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணால் அந்த இதில் எங்கேயோ இருக்குது. ஆனால் பார்ப்போம், ஃப்யூச்சரில் எப்போயாவது கிடச்சிதுன்னா, சான்ஸ் இருந்ததுன்னா நான் திரும்ப ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த டிஆர் ரங்கா அண்ட் பிரதர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ட்ரஸ்டபிள் ஷாப்பு. இது எந்த ப்ரமோஷனும் இல்லை, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் உள்ளே போயிட்டு கேட்டேன் இது மாதிரி வீடியோ. ஆக்சுவலாக அப்போ நான் யூடியூப் வீடியோஸ் கூட போடலை, ஆனாலும் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட இது மாதிரி நான் வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து மார்க்கெட்டிங் ப்ரமோஷன் அதெல்லாம் பண்ணுறதில்ல. அதனால் வந்து நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு சென்னை போகிற சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் வாங்கினோன்னா சவுகார்பேட்டில் போயிட்டு டிஆர் ரங்கா அண்ட் பிரதர்ஸ் அந்த ஷாப் விசிட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி அங்கே கஸ்டமர்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அந்த கார்டு, அந்த ஷாப் டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி சவுகார்பேட்டில் இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் ஆஃப் சில்வர் ஐட்டம்ஸ் தான் மற்ற ஜுவல்லரி ஷோரூம்ஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட வாங்கும்போது உங்களுக்கு நல்ல லாபமாகவும் இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஷாப்ஸில் வாங்குறீங்க, இதை விட ஒரு நல்ல ஷாப் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் கார்டு ஏதோ ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் மீதி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தாலும் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா சுபா விலாக்ஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye bye. Thank you for watching.